ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நெகட்டிவும் போகுது, பாசிட்டிவும் வருது. ஸோ நிஃப்டி 50 மத்தியானத்துக்கு அப்புறம் 25 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. 24,164 பாயிண்ட்ஸாக இருக்குது. சென்செக்ஸ் 79,139 பாயிண்ட்ஸாக இருக்குது. 183 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 49,724 பாயிண்ட்ஸாக இருக்குது. 107 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஐடி நிஃப்டி ஐடி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், 556 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 39,671 பாயிண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோராலாட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மூமெண்ட் வந்து அப்படி மாறி மாறி இருக்குது. பட் ஓவராலாட்டு பார்க்கும்போது மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. கண்டினியூஸாக குறிப்பாக அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு 3 days கண்டினியூஸாக நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. குறிப்பாட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரிப்பட்ட செக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாங் டேர்ம் நிறைய ஷேர்ஸ் எல்லாமே ரேலி ஆச்சு. இந்த மேசோ காண்டாக்ட் அந்த செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே, ஷிப் பில்டிங் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ ரேலி ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அந்த மாதிரிப்பட்ட செக்டார் ஸ்டாக்ஸ்லாம். ஸோ இந்த டைமில் மார்க்கெட் வந்து கீழே விழுந்தாலுமே பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அதுக்காண்டி பல்க் பையிங் யாருமே பண்ணிடாதீங்க. ஸோ இந்த டைமில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 3% மேலே அடிச்சிருந்தாங்க. மோராலாட்டு 198 ரூபா லோ போனது. அதுக்கப்புறம் 201 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது, நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரிசல்ட்ஸில் அவங்களோட கோல்டு லோன் போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஷேர் மேலே போகும்னு சொல்கிறாங்க. மோராட்டி 270 ரூபா அந்த ஷேருக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இவங்க ப்ரோக்கரேஜஸ் என்ன ரேஞ்சில் பை ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னா, கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும். ப்ளஸ் வந்து நான் கோல்டு போர்ட்ஃபோலியோவும் இவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க மணப்புரம் ஃபினான்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸுக்கு 270 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜெஃப்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் இவங்களும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோராட்னா 11% ப்ராஃபிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருந்துன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். 1,785 ரூபா அந்த ரேஞ்சில் ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது நான் கன்சிடர் பண்ணது 1,300 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். லாஸ்ட் கன்சிடர் பண்ணது முத்தூட் ஃபினான்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துச்சு முத்தூட் ஃபினான்ஸ். இப்போ வந்து இறங்கிட்டே போகுது. இன்னைக்கு வந்து 1,785 ரூபா வரைக்கும் ஒரு லோ போயிருக்கு. பட் ஹை வந்து 1,900 ரூபா. இப்போ மார்க்கெட்டில் 1,817 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வச்சு இவங்களோட லோன் க்ரோத் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரீஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 220 ரூபா வரைக்கும் 2,220 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸுக்கு ஜெஃப்ரீஸ் கொடுத்த பை ரேட்டு. நெக்ஸ்ட் முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,078 கோடி பண்ணியிருக்காங்க. 10.6% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 21.6% ஆயிருக்கு. 2,352 கோடியா இருக்கு. சேல்ஸ் 28.87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,473 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 37,040 கோடியா இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பேஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க டிவிடன் கொடுக்கல. இந்த குவார்ட்டரில் $650 மில்லியன் பார்த்தீங்கன்னா குளோபல் இஷ்யூ மூலமாட்டு குளோபல் இஷ்யூ பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 218 நியூ பிரான்ச்சஸ் வந்து இந்த Q1 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், கன்சாலிடேட்டட் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஹையர் லெவலில் டச் பண்ணியிருக்கு. 98,048 கோடியா இருக்கு. ஸ்டாண்டலோன் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதுவும் ஒரு ஹையர் லெவலில் டச் பண்ணியிருக்கு. 84,324 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியோட மிஸ்டர் ஜார்ஜ் அலெக்சாண்டர் முத்தூட் மேனேஜிங் டைரக்டர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டலோன் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 84,324 கோடியை டச் பண்ணியிருக்கு. 23% growth. கோல்ட் லோன் 14,883 கோடியா இருக்கு. 11% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8,043 கோடியா இருக்கு. 8,043 கோடி மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்ட் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஹையரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்டர்ல பார்க்கும்போது இதான் ஹையஸ்ட் 73,648 கோடியா இருக்கு. நெக்ஸ்ட் நான் கோல்ட் செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் 221 கோடியா இருக்கு. இந்த டிஸ்பர்ஸ்மெண்ட் 109 கோடி பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல இருந்துச்சு. ஸோ அதை காட்டிலும் 102% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸ் அந்த செக்மெண்ட் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 9,952 கோடியா இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 7,008 கோடியா இருந்திருக்கு. ஓவரால் இந்த செக்மெண்ட் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ மோராலாட்டு அவங்களோட லோன் க்ரோத் நல்லா இருக்கு. ஸோ மணப்புரம் டிவிடன் கொடுத்தாங்க, இவங்க டிவிடன் கொடுக்கல. பட் இப்போதைக்கு முத்தூட் ஃபினான்ஸ் ஷேரில் வாய்ப்புகள் இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். ஸோ இந்த டாடா ஸ்டீலை பார்த்தாலே எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 184 ரூபா ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் விட்டேன்னு தோணிட்டு இருக்கு. ஷேர் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் 100 ரூபாய்க்கு வந்துடும் போல தோணுது. அது இறங்கிட்டு போகிறத பார்த்தா மறுபடியும் 100 ரூபாய்க்கு வந்துடும் நினைக்கிறேன். இன்னைக்கு 145 ரூபாய்க்கு வந்தாச்சு.
எனக்கு தெரிஞ்சு நீ அடுத்தது இன்னைக்கு 142 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ மோரலாட்ட அடுத்த லெவல் 100 ரூபா தான் நினைக்கிறேன். 184 ரூபாவில் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டா இனி 100 ரூபாவில் மறுபடியும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நினைக்கிறேன். மோரல் அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஆக்சுவலாக 77% ப்ராஃபிட் வந்து ஏரோனர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1437 கோடி பண்ணியிருக்காங்க. பட் முந்தின குவார்டரில் 4000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாட்டு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது உங்களுக்கு பலத்தை அடி விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4348 கோடியாக இருக்குது. மோரலாட்டு ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. ஏரோனர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட ஃபோக்கஸில் இருக்குது. காரணம் செல்ஃப் ரிலையன்ஸ் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இவங்களுக்கு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆர்டர்லாம் கண்டினியூஸாக கிடைக்கணும். ஸோ மோராட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இவங்களுக்கு ஒரு 97 லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது MK-A1 தேஜாஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. அது வந்து 67,000 கோடி வேல்யூ. நெக்ஸ்ட் இவங்களோட ஆர்டர் புக் 94,000 கோடியாக இருக்குது. மார்ச் குவார்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நியூ மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு 19,000 கோடிக்கு. அடுத்தது ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் கான்ட்ராக்ட் ஒரு 16,000 கோடி கிடச்சிருந்துச்சு. லாஸ்ட் 1 இயரில் அந்த ஷேர் வந்து 140% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 4 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். மோராட்டு லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 7 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து 77% ஏரோனர் பேஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பலத்தை அடி விழுந்திருக்கு. ஏன்னா முந்தின குவார்டரில் 4000 கோடி ப்ராஃபிட், இப்போ 1000 சம்திங் கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு HCL அவாய்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NMDC 5% மேலே அடிச்சிருந்தாங்க. மோரலாட்டு இன்னைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 210 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ NMDCயில் இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மைனிங் கம்பெனி செக்டார்லேயே இப்போதைக்கு வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ 1989 ஜூலை 25 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஜட்ஜ்மெண்ட் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தான் அந்த மைனிங் கம்பெனிஸ் மைனிங் பண்ணுற லேண்டு அந்த சம்மந்தமான ராயல்ட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க 1989 ஜூலை 25 அந்த சமயத்துலேருந்து. ஆனால் இப்போ இந்த கோர்ட் கொடுத்துருக்க தீர்ப்படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 9 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் DY சந்திரசூட் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்பீலை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜூலை 25லேருந்து முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ராயல்ட்டி இம்போஸ் பண்ணுவாங்க அந்த மினரல் பேஸ் லேண்டுக்கும் மினரல்ஸுக்கும். அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இனி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ரைட்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மைனிங் கம்பெனிஸ்க்குலாம் ஒரு நெகட்டிவ் அப்டேட் ஆட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் எல்லாமே அடிச்சிருக்காங்க. மோரலாட்டு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ராயல்ட்டி இம்போஸ் பண்ணுற பவர் இருந்துச்சு. இப்போ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ ஏப்ரல் 1 2025 அந்த வருஷத்துல இருந்து அந்த ராயல்ட்டி வந்து ரீஃபண்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரலாட்டு அதோட வேல்யூ 1.5 lakh crore to 2 lakh crore வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த ஸ்டீலு நெக்ஸ்ட் தமிழில் சொல்லணும்னா ஸ்டீலு நிலக்கரி சுரங்கம் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு அடிச்சிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு NMDC கீழே விழுந்திருக்கு. ஸோ இதான் இன்னைக்கு NMDCயில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NTPC இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 396 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது இவங்க வந்து தெர்மல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்டோட எனர்ஜி பிளான் பார்த்தீங்கன்னா 80 ஜிகாவாட் 2030க்குள்ள. இவங்களோட அப்டேட்டு 26 ஜிகாவாட் கெப்பாசிட்டி 2030க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க NTPC. மோரலாட்டு இந்த பிளான் சொல்லியிருக்காங்க. இது வந்து 2030க்குள்ள 26 ஜிகாவாட்டாட் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டு இது பார்த்தீங்கன்னா NTPC கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. NTPC கன்சிடரேஷன் லெவல் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 350 வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் NTPCயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஸ்டாக்ஸில் வந்து அப்டேட்டு. MSCI இண்டெக்ஸ் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை அதானி குரூப் ஸ்டாக்ஸுக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக February 2023 இந்த மோர்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் அவங்க வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஸ்டாக்ஸில் வந்து விதிச்சிருந்தாங்க. ஸோ அதை இப்போ வந்து ஆகஸ்டில் விளக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதானி குரூப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. MSCI இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 7 இந்தியன் ஸ்டாக்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து August 30 எஃபெக்டிவ்க்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் ரிவ்யூவில் ஒரு ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, 7 இந்தியன் ஸ்டாக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிமூவ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க், HDFC பேங்கோட வெயிட்டேஜ் 5.32% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த MSCI எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸில். நம்ம இதில் கவனிக்க வேண்டியது அந்த 7 ஸ்டாக்ஸ் நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட அப்டேட் கொடுத்துருந்தேன். ஒன்று ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட், இன்னொன்று ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், வோடோஃபோன் ஐடியா, ஆயில் இந்தியா, ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ், டிக்சன் டெக்னாலஜி, பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ். இந்த 7 ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மோரலாட்டு அந்த வெயிட்டேஜ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது
0.06% இருக்குது. சில கம்பெனி 0.08%, 0.7% அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மோராட்டு பார்த்தீங்கன்னா 7 இந்தியன் கம்பெனிஸ் வந்து MSCI எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸில் ஆட் ஆயிருக்கு. டாபரில் வந்து அப்டேட்டு, டாபரோட சீஃப் மோஹித் பர்மனுக்கு வந்து இடி சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ ரெலிகர் ஓப்பன் ஆஃபர் கேஸில் மணி லாண்ட்ரிங் சம்மந்தமாட்டு தான் இடி வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு பார்த்தீங்கன்னா டாபரில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்டார்பக்ஸோட சிஓஆட் இருக்க நரசிம்ஹன் அவரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டாப்ஸ் சிப்லாட்டில் அப்படி அதோட பிரியான் நிக்கோலை பார்த்தீங்கன்னா நியூ சிஓ அண்ட் சேர்மனோட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்பக்ஸோட ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு, பட் சிப்டாட்டில் ஷேர் வந்து கீழே விழுந்துருச்சு. மோராட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்பைஸ் ஜெட்டோட அஜய் சிங் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை போக்குறதுக்கு வேண்டி 10% ஸ்டாக்கை விற்று 3000 கோடி ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோராட்டு ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து அப்டேட்டு. மேசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 666 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. 121% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இது வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் தான் இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2357 கோடியா இருக்கு. எபிட்டா 273.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 642 கோடியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 1934 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27.3% இருக்கு. டோட்டல் இன்கம் 2628 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டிஃபென்ஸ் இது ஒரு டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டுமே லாஸ்ட் 3 மந்த்ஸில் மட்டுமே 114% இன்வெஸ்டர்ஸுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கு 165% பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்லையும், லாஸ்ட் 6 மந்த்ல 132% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல நான் கை வைக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து 3% மேலே ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஷகான் டாக் ஷிப்பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டெக்ஸ்மேக்கோ ரயில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 183% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35.73 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 891.71 கோடியா இருக்கு. ஃப்ரைட் கார் டிவிஷன் செக்மெண்ட்ல ரெவன்யூ 733.59 கோடியா இருக்கு. 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃப்ரா ரயில் அண்ட் கிரீன் எனர்ஜி செக்மெண்ட்ல ரெவன்யூ 104 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அக்யூர் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ அதோட டீல் வேல்யூ 615 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்யூசிஷன் வந்து 57 நாளில் ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெக்ஸ்மேக்கோ ரயில் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 83% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 305 கோடியா இருக்கு. எஸ்டிமேஷனை விட தாண்டி வந்திருக்கு. ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5086 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் எபிட்டா வந்து 675 கோடியா இருக்கு. 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இந்த சென்னையிலலாம் இருக்கல, நம்மளோட ஜெயலலிதா மேடம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா, அதான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ மோரட் அவங்க சொல்கிறது ரீட்டைல் ஆப்ரேஷனில் நாங்கள் என்ன ரீச் பண்ணணும், அந்த செக்மெண்ட்டில் எங்களோட க்ரோத் என்ன எதிர்பார்க்குறோம், ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் இந்த பிரதாப் ரெட்டி அவர் தான் சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டரில் சேர்மன் பிரதாப் சி ரெட்டி அவர் தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோரட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.